பூர்வகதையிலே பரதன் சித்திரக்கூடத்தில் இருக்கின்ற ராமச்சந்திரமூர்த்தியை வந்து பார்த்து, அண்ணாவை எப்படியாவது ஊருக்கு அழிச்சு போய் அவருக்கு தான் பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கணும்னு அப்படின்னு தேவதா என்னுடைய மனோரசத்தை என்னுடைய குலதெய்வங்கள்லாம் இதை பூர்த்தி பண்ணி வைக்குமான்னு பிரார்த்திச்சுன்னு கிளம்பினான். பகவான்கிட்ட வந்து ரொம்ப பிரார்த்தித்தான். கடைசியாய் ராமர் சொன்னதை ஆட்சேபிக்கவே முடியல. மகர்ஷிகள் வேறு சொன்னார். குலேஜாத மகாபிராஜ்ய மகாலக்ஷ மகாயசா
கிராக்கியம் ராமஸ்ய வச்சனம் பிதரோ நிருத்யவேக்ஷதே. ராமர் சொல்கிறத நீ அவசியம் கேட்கணும். உன் தொகுப்பனாரை ரொம்ப பெருமைப்படுத்தணும், பரலோகத்தில் உன் தகப்பன் கௌரவத்தோடு இருக்கணும்னு சொன்னால் ராமன் சொல்கிறத உல்லங்கனம் பண்ணாது, வீண் முடியாத பண்ணாதே, எங்களுக்கும் அதுதான் அனுகூலமான காரியம். மகர்ஷிகள் மகுன்னு பிரார்த்திச்சுட்டாள் பரதனை. பிறகு பாதுகையை வாங்கிக்கின்றான். பாதுகையை வாங்கிக்கிண்டு 14 வருஷம் பார்ப்பேன், 14வது வருஷம் பூர்த்தியானதும் தாங்கள் வந்து விடணும். அப்படி அன்றையனும் வரவில்லையானால் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன்னு பிரதிஜை பண்ணிடணும். ராமரும் ஒரு பிரதிஜை பண்ணார். மாதரம் ரக்ஷகைஜேயம் மாரோஷம் குருதாம் பிரதி மயா சீதயா சிவா சப்தோ சிறுகு சத்தமா. பரதா, ஊரில் போய் ராஜ்ய பிரபாலத்தை சென்று பாதுகைக்கு பட்டத்தை கட்டிவிட்டு, நீ எனக்கு இதற்கு உங்கள் அம்மா தாயாரே 10 தடவை வசிப்பிட்ட, இனி கைகையை ரொம்ப கௌரவமாக நடத்து. நீ ஏதாவது தாறுமாறுமா கைகையை பேசினதாக என் காதில் விழுந்துதோ, நான் அயோத்திக்கு வரவே மாட்டேன், உன் முக அவலோகனமே பண்ண மாட்டேன்னு. மாதரம் ரக்ஷகைஜேயம் மாரோஷம் குருதாம் பிரதி. தாயாரை ரொம்ப கௌரவமாக பெருமையாக, அவளை ஏதாவது குறைபாடாக நடத்திருந்தா காதில் விழுந்துன்னா உன்னை அயோத்தியில் வந்து பார்க்க மாட்டேன், அயோத்திக்கு வரமாட்டேன், உன் முக அவலோகனமும் கிடையாது, இல்லைன்னா ஜாக்கிரதையாக பார்த்துருங்க. இப்படி இவரும் பிரதிஜை பண்ணார். வேறு பகவான் இருந்து புறவிட்டார். வர்றபோதும் நந்திக்கு அந்த பரத்வாஜ மகர்ஷியை பார்த்து தகவலாம் சொல்லிட்டு நந்தி கிராமத்தில் வந்து பாதுகைக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிச்சு. சதசீன சதா ராஜ்யம் காரயாமாச சர்வத ததா கியத்காரியம் பீதி கிஞ்சித் உபாயனஞ்சோபகிருதம் மகாரிகம் ச பாதுகாபியாம் பிரசம் நிவேத்ய சகார பச்சாபி பரதோ மகாத்மா. எந்த ராஜ்ய காரியங்கள் வந்தாலும் எல்லா கணக்கு வழக்குகளையும் பாதுகை இடத்துல தெரிவிச்சுட்டு தான் மந்திரி ஸ்தானத்தில் இருந்து கவனிச்சிருக்கான். தலையில் சட்டையா, இடுப்பில் மரவுரி, வானப்பிரஸ்த தர்மம், ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, அண்ணாவுடைய வருவை எதிர்பார்த்துக்கிட்டு தபஸ்வியாகி கொண்டான். ஒரு சரித்திரம். அதுக்கு மேலே இங்கே பரதம் அண்ணண்ட போனதுக்கு பகவான் இனிமேல் இங்கே உட்காந்துருந்தா அடிக்கடி பட்டணத்து ஜனங்கள் ஒரு தரம் வந்துட்டு போட்டான். மறுபடியும் இங்கே வரதும் போதுமா, வாரத்தில் 10 பேர் வருவான், ஏதாவது கணக்கு வழக்க சொல்லுவோம், ஏதாவது சொல்லுவான். நம்ம பிரதிஜை பண்ணத்துக்கு ஹானி வந்துவிடும். நாம் நினைச்ச காரியத்துக்கு இடைஞ்சலாக போடும்னு சுவாமி எங்களை விட்டு புறப்படணும்னு நினச்சிட்டு இருந்தார். அதுக்கேற்றாப்புல மகர்ஷியிடம் புறவிட்டார். அநேக மகர்ஷிகள்லாம் சுவாமியை தண்டகாரணி ஆட்சி போடணும்னு ஆசை. அதுலேயும் பரதம் சேனையோடு வந்துட்டு போனதுக்கப்புறம் விராதனை சேர்ந்த சில ராட்சஸெல்லாம் அங்கே நடமாட ஆரம்பிச்சிட்டார். ராமர் இருக்கான்னு தெரியுது. அதில் மகர்ஷிகளுக்கு இடைஞ்சலாகவும் போச்சு. அதில் 10 பேர் 8 பேர் ஒருத்தரோட கும்பலாக பேசிக்கிண்டா. சுவாமி அவளையெல்லாம் கூப்பிட்டார். அவருக்கே சந்தேகம் ஒன்று. 4 பேராக நமக்கு இதராளத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு வெறும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னா ஒத்தனா இதழ் பின்னால் உட்காந்துருக்கிறோம், நம்ம பற்றி தான் பேசலான்னு சந்தேகம் வந்துடும். இந்த மாதிரி சுவாமிக்கு சந்தேகம் இந்த மாதிரி கூப்பிட்டார். என்ன பேசிட்டு இருக்கே, என்னை பார்த்து பேசுகிறேன். ஒரு சமயம் நான் ஏதாவது சரி தவறுலாம் நடந்தேன்னா, லட்சுமணன் ஏதாவது சரியாக நடக்க வேண்டியது இருந்தா, ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டார். இல்லை, ராட்சசால் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாரும் அரண்யத்துக்கு தண்டகாரண்யம் போடுவோம்னு சொல்கிறேன். நீங்கள் கூட இங்கே என்னோட வந்துட்டா தேவையில்லை, அதைத்தான் பேசிகிட்டு இருக்கோம்னாலாம் சுவாமியும் புறவிட்டார். சித்திரகூடத்தை விட்டு சுவாமி புறப்பட்டு நேர சீதை லட்சுமணனோட அத்திரி மகர்ஷியோட ஆசிரமம் வந்தார். சோத்ரேராசிரமாசாத்திய சம்பவந்தே மகாயசாக தம்சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவதி பிரத்யபத்யத. அத்திரி மகர்ஷியினுடைய தபசு கட்டுப்பட்டு திரிமூர்த்திகளும் புத்திரபாவத்தை அடைஞ்சாள்னு கதை இருப்பதுனால அந்த மகாவிஷ்ணுனுடைய அவதாரமானதுனால ஸ்ரீமன் ராமன் ராமரும் சீதையும் ஆசிரமத்துக்குள்ள வரபோது மகர்ஷி அத்திரி நாட்டு பொண்ணும் பிள்ளையும் ஆத்து போகிறது மாதிரி சந்தோஷப்பட்டார். புத்திரவதி பிரத்யபத்யதா. அத்திரி ஆசிரமம் வந்தால் அந்த தினம் பூரா தங்கினார். அத்திரியோட பேசிட்டு இருந்தார். அத்திரி அனசூயனுடைய பெருமையை எல்லாம் சொன்னாள். வா, உள்ள அனசூயம்மா இருக்கா, சீதாவில் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பேசிட்டு இருக்கட்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் 10 வருஷ காலம் அனாவிருஷ்டி மழையே இல்லாத லோகம் தப்பிச்சுது. அப்போ எல்லா மகர்ஷிகளுக்கும் சாப்பிட வேண்டிய பதார்த்தங்களை எல்லாம் சிருஷ்டிச்சாள். அவள் ஸ்நானபானத்துக்கு ஒன்று கங்கையை தெரிவித்தாள். அனசூயனுடையதான மகிமையெல்லாம் சொல்லி அனசூயனுடைய தோழி வச்சு ஒரு ரிஷி சாபத்தினாலே சூரியோதயமான உனக்கு வைத்தியம் வந்துவிடும்னு ஒரு மகர்ஷி சாபம் கொடுத்துட்டார் அனசூய தோழிக்கு. அவள் பிரதி சாபம் கொடுத்தா, சூரியோதயமே ஆகாமல் இருந்துட வேண்டியன்னு ஒரு சாபம் கொடுத்துட்டா. அது அவளுக்கும் ஒரு விதமான குறவில்லாமல் தேசத்துக்கும் சூரியோதயம் ஆக முடியாத பண்ணினாள் அனசூயன்னு இந்த கதையெல்லாம் சொல்லி. சீதா அனசூயோடு போய் பேச
சீதையோடு அனசூயாதேவி ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தா, உன்னுடைய ராம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற சரித்திரங்கள்லாம் சொல்லுங்கிறார். சீதா தாம் பகவானை கல்யாண சரித்திரத்தை சொல்லி கடைசியாய் சக்கரவர்த்தி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன விவாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு அறியுது. அம்மா நீ இப்படி மகாபதிவிரத்தே பர்த்தாப்பினோட வந்தியே, இதான் வசத்தின்னு பாதிவிரத்திய தர்மங்களை அனசூயாதேவி சொல்ல, எனக்கு அதை தவிர பெரியவாள் ஆற்றுல ஒன்றும் சொல்லித்தரல, நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே அதுலேயே ஈடுபட்டவளாக இருக்கேன்னு சொல்லும்போது சந்தோஷமாக எங்கள் தங்கினாள். அனசூயம்மா சீதைக்கின்னு சிலர் சம்மானங்கள்லாம் பண்ணாளா. அன்றைக்கி சாவஸ்திரமங்கராகஞ்சா பூஷணானி ஸ்ரஜஸ்ததா மைதிலி பிரதிஜக்ராகா பிரீத்தி தானம். தானத்தில் பிரீத்தி தானம்னு தீமான புடவை, அங்கராகம், வாசனை, பவுடர்கள், தீமான ஹாரம், புஷ்பங்கள் இதெல்லாம் கொடுத்தாலும் சீதா இதை தரிச்சுக்கிட்டார். விசேஷமாக பிரகாஷாள்னு சொல்லியிருக்கார் ஹரிஷாசிரமத்தில் இருந்து. அப்படி அனசூயாசிரமத்தில் தங்கி அங்கே இருந்துட்டு மறுநாள் காலமே அங்கே இருந்து புறப்பட்டார் சுவாமி தண்டகாரன். ராமச்சந்திரா சர்வமானவேந்திர மரமச்சந்திர சர்வமானவேந்திர மரமச்சந்திர சர்வமானவேந்திர மரமச்சந்திர சர்வமானவேந்திர யமுனியதாப கோதாலீலா लीला वनवासी लोक राघवाचे रूप वनवासी लोक राघवाचे रूप अगुनीय पारे अगुनीय पारे तृप्त जाला पगुनीय पारे हरे कृष्ण राम 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 राय राम राम राय राघोबाय हरे कृष्ण राम 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 राय. ராமச்சந்திரமூர்த்தி கையில் வில்ல எடுத்து இந்த நாணை தளச்சி விட்டு சீதை லக்ஷ்மணரோட புறப்பட்டு தண்டகாரணி வந்தாலாம். அப்படி தண்டகாரண்யத்துக்குள்ள வருவது மகிழ்ச்சியுடைய ஆசிரமங்களை எல்லாம் சுவாமி ததர்ஷ ராமோ துர்தர்ஷா தாபசாசிரம மண்டலம் ஊபசம்ஹனனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிஷு விஸ்மிதாகாராः ராமஸ்ய வனவாசினக. ராமச்சந்திரமூர்த்தி பிரமிஷ்ய விபினம் மகத்ததும் மைதிலி வல்லபா. மகர்ஷியுடையதான ஆசிரமங்களை எல்லாம் பார்த்துக்கிண்டு பெரியவாள் இருக்கிற இடத்துல இல்லை நாம் ஒரு மாதிரி கொண்டப்படாதுன்னு நானும் தலைச்சி, அதுதான் மரியாதையா கையில் எடுத்துக்கிண்டு வரார். அடக்கமா மகர்ஷிகளெல்லாம் பார்த்து இவர் சந்தோஷப்படுறார், மகர்ஷியெல்லாம் பகவானை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சாலாம். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மி, பகவானுடையதான அந்த ரூபவத்துவம், லக்ஷ்மி ஒரு எல்லையில்லாத ஒரு சோபை, சௌகுமாரியம் ரொம்ப அழகாக இருக்க முடியாத தன்மை, சுவேஷதான் எந்த வேஷம் போட்டுக்கிட்டாலும் வானப்பிரஸ்தாசிரமம் தரிச்சுட்டு இருக்காரு, நல்லா இருக்குது. ததிரிஷு அப்போ மகர்ஷியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ராமச்சந்திரமூர்த்தி வீச்சியில் வரார் ஆசிரமம் மத்தியில். பகு பேர் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கார், பகு பேர் யாகம் பண்ணிட்டு இருக்கார், ஹோமம் பண்ணிட்டு இருக்கார், சில பேர் மந்திர ஜப்பம் பண்ணிட்டு இருக்கார், சில பேர் தபஸில் உட்காந்துருக்காளாம். அவ்வளவு பேர் ஒரு ராமரை பார்த்தாளாம். பார்த்தா அவா தன்னை மறந்து ஏந்துட்டு ராமங்கிட்டே ஓடி வந்துட்டாங்க. ராமபத்ரா அர்த்தாவர்த்தித மந்திரம் அர்த்தவிரத ஸ்வாத்தியாயோ அர்த்தோஜித பிரம்மோபாசனம். பிரம்மோபாசனை பண்ணிட்டு இருக்கா, சில பேர் பிரம்மத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. ராமனை பார்த்தாள், நாம் எந்த பிம்பத்தை தியானம் பண்ணுறோமோ அந்த பிம்பம் நேரம் இதற்கு வந்து இனிமேல் இது என்னத்துக்கு நமக்குன்னு ஓடி வந்துட்டாளா. சில பேர் மந்திராவிருத்தி பண்ணிட்டு இருக்கா, மந்திரத்தை ஆவிருத்தி பண்ணுறாலாம். நம்ம மந்திரத்துக்கு லட்சியமான தெய்வம் இதோ வந்திருக்குன்னு அவளும் ஓடிங்களா.
யாகம் பண்ணிட்டு இருக்காள். யாகம் பண்ணுறவாள்லாம் நாம் எந்த தெய்வத்தை உத்தேசி யஜ்யத்தை பண்ணுறோமோ அந்த தெய்வம் நேரம் இதை வந்து பாதியில் போட்டு அவளும் ஓடி இருந்தாள். வேதாத்தியனம் பண்ணுறவா எல்லாரும் ஓடி வந்தாள். எல்லாரும் ஓடி வந்து ராமனை சூழ்ந்துண்டாள். விஸ்மிதாகாராக எல்லாரும் பரம ஆனந்தத்தை அடைஞ்சாலாம், சந்தோஷப்பட்டாளாம், ஆச்சரியப்பட்டாள். என்ன வானப்பிரஸ்த வேஷம் தான் போட்டுருக்கார் சுவாமி, அதுவே ரொம்ப அழகாக இருக்கார். இவெல்லாம் சந்தோஷப்படணும்னு ஒரு மேக்கப் ஒன்றும் பூஜா பண்ணிட்டு வருது. அவர் இன்னும் சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையா பிறந்து அழகாய் அலங்காரம் பண்ணிட்டு பட்டாபிஷிக்தனாய் அரண்மனையில் சௌக்கியமாக இருக்கிற சந்தர்ப்பம் வேற. இங்கே ஒரு பரதேசி வேஷம் போட்டுருக்கார் இவர், அப்பவும் நல்லா இருக்காரு. இதே சந்தர்ப்பம் தியாகராஜ சுவாமி பார்க்குறாரு இவரே. அவர் ஒன்னொன்னையும் அந்த கரணவர்த்தியில் பகவானை யோக பலத்தில் பார்க்குறாரு. இந்த தரிசனம் கிடைக்கிறது அவருக்கு. சுவாமி பின்னோடு அவரும் வர்றாரு. இங்கேயோ தெரியாத்துல ஒரு இடத்துல தியாகியில் உட்காந்துருந்தாலும் தோன்றதில்லை. அவர் கீர்த்தனையை பார்த்தா ராமர் பின்னோடியே இருந்திருக்காரு. எழுதுற ஏ ராமா, மகர்ஷியெல்லாம் கேட்குறாளாம், நீ எந்த ஊரப்பனு, எந்த ஊர்லேருந்து வரே, நீ ரொம்ப அழகா இருக்கியே. நான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 3 மூர்த்திகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். மும்மூர்த்திகளையும் பார்த்துருக்கோம். மும்மூர்த்திகளுடைய செய்கையை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மும்மூர்த்திகளை காட்டும் அதிகமான அழகும் இருக்குது. செய்கையும் வாழ்த்து இல்லாத ஒரு அபூர்வ செய்கை உண்டு. அந்த சந்தமும் வேதே கந்த சந்தமும் வேதே கந்த சமும் வேதே நடத்த திரிபு கந்த சந்தமும் வேதே நடத்த திரிபு நீ எந்த ஊரப்பனே, எங்க இருந்து புறப்பட்டு வரீ, எந்த ஊர் உங்களுக்கு, உங்க பேர் என்ன சொல்லுங்க. உனக்கு ராமன் பேர் வச்சிருக்கா, வாஸ்துமான ஊர் எதுவும் இல்லையா, இப்போவாவது சொல்லுங்க ஐயா. நான் பார்த்த தெய்வங்களுக்கு இவ்வளவு அழகா காணும் ஒண்ணுக்காக. அந்த சந்த அந்த அழகும் அந்த டாலும் வேறையா இருக்கு. முக்குணங்களுக்கும் அதீதமான ஒரு வஸ்துவா தெரியுது. சத்வரஜசு தமசுக்கு கட்டுப்படாத ஒரு அதீதமான ஒரு பிரகாசமான வஸ்து மாதிரி தோன்றது பார்த்தா. ஆனா எனக்கு தெரிஞ்ச மட்டும் ரொம்ப போக முடியல. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூர்த்திகளை நம்ம பிரம்மத்தில இருந்து பிரிச்சு முதல்ல அடிப்படையா வாழ வச்சா, இதுல பிரம்மாவா ஒன்னு சொல்லாமோன்னு பாக்குறேன், இல்லை பரமேஸ்வரனா சொல்லாமோன்னு பாக்குறேன், இல்லை ஸ்ரீமன் நாராயணனாக உன்னை சொல்லிவிடலாமோன்னு பாக்குறேன். பரமேஸ்வரனா சொல்லலாம்னு நினைச்சா பரமேஸ்வரனுக்கு எல்லையில்லாத கோபம். சிறுக்குன்னா கோபம் வந்துடும். சந்தோஷம் அப்படிதான், ஆசுதோஷின்னு பேர் இருக்கு. சீக்கிரம் சந்தோஷப்பட்டு விடுவார். கோபமும் பிரமாதம் வந்துடும். நீர் சதமப்பியபகாராணாம் நஸ்மரதி ஆத்மவத்தையா, 1000 பெஷு பண்ணினாலும் மன்னிச்சுக்கிறேன். கோபமே கிடையாது உங்களுக்கு. ஒரு சின்ன உபகாரம் பண்ணா பெருசா கொண்டாடுறேன். உபகாரமே பண்ணல அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிறீங்க.
ஆகையினாலே பரமேஸ்வரன் நாம சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. கோபலேஷம் இல்லை, உமக்கு பொறுமைங்கிறதும் மட்டும் குடிகொண்டு இருக்கு. பிரம்மாவா சொல்லலாம்னு பார்க்கிறேன். பிரம்மா ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டு, சாட்சாத் தேவியை பார்த்துட்டு கையில, இது பிரம்மவைகுத்த புராணத்துல இருக்கு. கைலாசபுரத்துக்கு பிரம்மா ஒரு சமயம் வேற. அந்த சமயம் பிரம்மாவுக்கும் 5 தலை, பரமேஸ்வரனுக்கும் 5 தலை. தேவி பார்வதி உட்கார்ந்து இருந்தாலாம். பார்வதி பார்க்கவும் 5 தலை தலைக்கு தெரியவும் ஈஸ்வரன் தான் வராரோன்னு கொஞ்சம் ஏந்திருந்து விட்டாலாம் பார்வதி. பார்வதி ஏந்திருந்தத்தை பிரம்மா கவனிச்சார். நம்ம பரமேஸ்வரன் நினைச்சு அவ ஏந்திருக்கிறான்னு அந்த இடத்துல ஒரு செகண்டுக்குள்ள தன்னை பரமேஸ்வரன் அவன் நினைச்சுட்டாள்னு அதுக்குள்ள இவர் ஏதோ நினைச்சுக்கிட்டார். சித்தர் அவ்வளோதான் சொல்லலாம். தன்னை பரமேஸ்வரன் அவன் நினைச்சாலும் இவர் சித்தர் நினைச்சார் பிரம்மா. சுவாமி உள்ளே இருந்து வந்தார் பரமேஸ்வரன். எனக்கும் உனக்கும் சில அடையாளம் இருந்தால் தான் இனிமேல் அழகா இருக்கும்னு 5வது தலையை கிள்ளிவிட்டார் பரமேஸ்வரன். ஆகையினாலே இன்னொரு ஸ்திரீயை பார்த்து கொஞ்சம் மனசு அசட்டுத்தனமாக இழகின பிரம்மாவும் இல்லை. நீ உலகத்தில் சீத்தையை தவிர ஒத்துறையும் நின்று பார்க்க, எல்லாருக்கும் பரநாரி சகோதரன் நீ. ஸ்ரீமன் நாராயணனா சொல்லலாம்னு பார்க்கிறேன். மகா கபட்டி ஸ்ரீமன் நாராயணன். இந்த தேவதைகளுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுப்பதற்காக கஷ்யபருக்கு பிள்ளையாக வாமனாவதாரம் எடுத்து ஒரு ஷானவசரத்தில் இருந்து மகாபலியினுடைய யாகத்துக்கு போய் என் காலால் முகடி மண்ணு இடம் வேணும்னு கேட்டு அவனும் தாராளமாக கொடுத்ததுக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுத்து 2 அடியால் ஜெகத்தெல்லாம் அளந்துவிட்டு 3வது அடிக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அவனை பாத்தாளத்துக்கு அனுப்பினான். கபட்டி அவன். ஒரு இடத்துல கபட்ட லேசம் இல்லை அப்படின்னு ஒன்று நான் ஆனா சொல்றது. சிறுகண்டேன ஜயமூல சிவலோக வைகுண்ட நாடி ముముడు వాడలు గల్పు దిడము కర్మము ముమాడలు గల్పు దిడలు மகர்ஷிலாம் ஓடியும் அப்பனே தாங்கள் யாரு? பிரம்மாவா, விஷ்ணுவா, பரமேஸ்வரன். இந்த 3 பேருக்கும் அதீதமான பரபிரம்மவாணி எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்படி எல்லாரும் ராமனை பார்த்து ஆனந்திச்சு அவா ஆசிரமத்துக்கு அழிச்சு போய் பூஜைகள்லாம் பண்ணி சந்தோஷப்பட்டு அனுப்பி பகவான் எல்லாரையும் அங்கங்கே தங்கிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு ஒரு பெரிய அரண்யத்துக்குள்ளே பிரவேசி வர்றார். வெள்ளக்காரண்யத்துக்குள்ளே வர்ற பாதையிலே விராதன் ராட்சசன் ராமஸ்தத்ரதண்டகமஹாரண்யே விராதாக்வயம் ரக்தாட்சம் ரஜனீச்சரஞ்சலிதரம் அத்யுக்ரதம்ஷ்டாஞ்சயோ கபாலாபரணம் பயங்கரமுகம் சூரம் தமப்ரமிகம். ஆகாசத்துக்கும் பூமிக்கு நிற்கிறான். மண்டை ஓட்டையெல்லாம் எடுத்து கழுத்தில் மாலையாக போட்டுருக்கான். கையில் ஒரு பெரிய சூலம், பயங்கரமான ராட்சசம். அந்த சூலத்தில் ஸ்ரீம் சிம்மானி சதுரோன்யாக்ரானி கௌருகும் புருஷத்தோ தச 3 சிங்கம் 4 புலி, புருஷத்தம்னு சில மிருக விசேஷம், அதில் 2, அதில் 10,
2 சென்னாய் இவ்வளவையும் அந்த சூலத்தில் கோத்துட்டு இருக்கான். இவனே பயங்கரமான ரூபம். இவன் சூலம், இதில் கழுத்தில் மண்டை ஓட்டு மாலை, இந்த சூலத்தில் வேற புலி, சிங்கம், சென்னாய், இது தவிர ஒரு சில மிருகத்தில் ஒரு 10 மிருகம் இவளையும் கோத்துக்கிட்டு இவ்வளவும் இவன் அவசரமாக போகிற போது சில சமயம் நழுவி இந்த சூலத்துலேருந்து ஊந்துராமல் இருக்கிறதுக்கு ஒரு காருக்கு மாதிரி ஒரு யானை தலையை வச்சு அதில் சொல்லியிருக்கான். அவசஜாயசே சூலே கஜஸ்ய சிரோஹோ மகத், ஒரு யானை தலையை வேற சொல்லியிருக்கானான்னு. இவ்வளவு பயங்கரமான ரூபத்தோடு அவன் இதற்கு வந்து நின்னான். இப்படி நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளே சீத்தையை தூக்கி இடுப்பில் வச்சு விட்டான். சீதையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு ராமலட்சுமணனை பார்த்து, யார் நீங்கள் 2 பேரும் என்ன மகரிஷி வேஷம் போட்டுருக்கு, நீங்கள் எங்கடா வந்து, இது நாங்கள்லாம் இருக்க முடியாத இடம், ரொம்ப போக்கிரிகள் மாதிரி தோன்றும். இவன் சீதையை தூக்கினது இல்லாமல் ராமரை போக்கிரி, உன்னை பார்த்தா துஷ்டன் மாதிரி தோன்றது, நான் இருக்கிற இடத்துக்கு நீ எதுக்கு வந்து ஓடி போடுன்னு சொல்லுவார். கபட முனி வேஷம் பகுதோஷௌ கபட முனி வேஷம் கபட முனி வேஷம் கனகாங்கிமாம் கனகாங்கிமா யார் நீங்கள் 2 பேரும்? இந்த பொண்ணாரு, நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கணும்னா இந்த பொண்ணை கொடுத்துட்டு ஓடி போங்க, இனிமேல் இவன் என்னோட இருப்பேன். சீத்தையை தூக்கி எடுப்பில் வச்சுக்கினா புறப்பட்டானு. பகவான் கொஞ்சம் வருத்தப்பட்டார். அண்ணா எதுக்கு வருத்தப்படுறேன், இந்த பேரை சம்ஹாரம் பண்ணா போச்சுன்னார் லட்சுமணர். இல்லைடா, கை இஷ்டம் பூர்த்தி ஆகிட்டு பார்த்தியா, நான் காட்டுக்கு வந்த இடத்துல பேர் விட்டு வர அவமானம், எனக்கு எதற்கு ஒரு ராட்சசன் சீத்தையை தூக்கி இடுப்புலையும் வச்சு விட்டான், இதை விட எனக்கு என்னடா துக்கம் விடுங்கார். இதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, யுத்தம் பண்ணி அவனை படுத்தியாருக்கு தெரியாததுக்குள்ளே அவன் சம்ஹாரம் பண்ண போகிறார். அவர் சொன்னார், சுவாமி நாங்கள் 2 பேரும் இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவா, இக்ஷ்வாக்கு பரிபாலத்துக்காக காட்டில் ஒரு காரியத்துக்காக வந்திருக்கோம். நீ யாரப்பா, என்ன வந்தவாளை எங்களை இஞ்சிச்சு இந்த பொண்ணையும் தூக்கி இடுப்பு வச்சுருக்கே, நீ யாருன்னு சக்கரார் சொன்ன. நீ என்னத்துக்கு தொந்தரவு பண்ணுறேன்னா சொன்னால், புத்திர கிரஜவஸ்யாகம் மம மாதா சதஹ்ரதா விராத இதிமாம் ஆகுகு பிருத்திவியாம் சர்வராட்சசாக. ஜவன்னு பேர் எங்கள் அப்பாவுக்கு பேர், எங்கள் அம்மாவுக்கு பேர் சதஹ்ரதேன்னு பேர், என் பேர் விராதன்னு பேர். என் பேரை தெரியாதவாறு கிடையாது இந்த 3 லோகத்தில். நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்க வேணுமையானா இந்த பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க, மரியாதையாக பழைக்க வேண்டாம், பழைக்கணுங்கிற ஆசை இருக்க வேணுமையானா இவளை விட்டுட்டு போடும் அப்படின்னு சீத்தையை தூக்கின்னு புறப்பட்டாங்க. சுவாமி பார்த்தார். தனுஷாஜகுணவதா சப்தபாணானி முமோச்சா, இல்லை விளைச்சி பானங்களால் அடித்தார். 7 பானங்களால் அடிக்கவும் இந்த அடி தாங்கலை. கொத்துன்னு சீத்தையை கீழே வச்சான். கீழே வச்சுட்டு யுத்தம் பண்ண. யுத்தம் பண்ணினா கையில் ஒரு சூலம் அவனுக்கு, இந்த சூலாயத்தை சுழற்சி பகவான் பேரில் வீசியிருந்தான். துவாபியாம் சராபியாம் சிச்சேது, 2 பானங்களால் இந்த சூலத்தை சேதிச்சிருந்தார். சூலம் கையை விட்டு போச்சு சொல்லி ஓடி வந்தான். ராமரையும் லட்சுமணரையும் தூக்கி தோல் வச்சு விட்டான். மகாமுரடம். சீத்தையை விட்டுவிட்டான். முதல்ல சீத்தையை தூக்கின்னு ஓடினா, ராமலட்சுமணரை தூக்கி இப்போ தோல் வச்சுன்னா புறன்னு காட்டு மாதிரியாக ஓடுறான். ஓடினா சீத்தை கதறா. லக்ஷ்மணர் அண்ணா இவன் நம்ம வேற தோல் தூக்கிட்டு இங்கேயோ ஓடுறானேன்னார். சுவாமி சொன்னார், யாத்து நப்பதவி சைஷா யாத்து நஷ்டாஸ்ய லக்ஷ்மணா யாத்து காமம் தை வேதம் யாத்து காமம் நகன்யதாம். நாம் போக வேண்டிய பாதையிலாம் போகிறான், நமக்கு நட மிச்சமாக இருக்கட்டும், தூக்குறவரையும் தூக்கட்டும்னார். தன்னை தூக்கின்னா போகிறான். நீங்கள் சொல்கிறது சரி, சீத்தை கதறாளேன்னா. சீத்தை கதறா. புரோஷந்தியும் ஜனகாத்மஜாம் அதரி புஷ்கந்தஸ்தித்தும் ராகவம். ஏ ராட்சதா, அந்த மகாபுருஷால் 2 பேரையும் விட்டுவிடு, என்ன கும்பிடுன்னு அவர் கத்துறார். சுவாமி பார்த்தார். பவபந்தத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணுற பிரபு அவர். அவனுக்கு பந்தமாக பண்ணார் மகாராஜ். எந்த பிரபுவை ஆராதித்தால் பவபந்தமானது நிவர்த்தியாகுமோ அப்பேற்பட்ட பகவான் அவனுக்கும் பவபந்தத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அவனை கபந்தனா பண்ணான். கண்கேவோ खड्गेवो दिया करी मुझे तोड़ी दी के बल बंद
தொட்டி பல்த சகிகேல தோபல்த சகிகேல தோபல்த யாகிகேல தோகபல்த யாகிகேல தோகபல்த கஜகேவோ நிஜகரி உததானி கஜகேவோ நிஜகரி. வலது தோளை ராமச்சந்திரமூர்த்தி வெட்டி கீழே தள்ளினார், இடது தோளை லட்சுமணசுவாமி வெட்டி கீழே பொத்துன்னு கீழே குதிச்சுட்டாள். அவனும் கீழே விழுந்து மறுபடியும் யுத்தம் பண்ணான். அவனை கீழே தள்ளி அஸ்திர சஸ்திரங்களால் வெட்டி கீழே தள்ளிவிட்டார். தள்ளி அவனை உருண்டையாக ஒரு மாதிரியே பிடிச்சி விட்டார். என்ன பண்ணி உயிர் போக மாட்டேங்கிறது. சரி, உயிர் போகலை. அவனை கீழே தள்ளி அவன் நெஞ்சில் காலை வச்சுட்டு லட்சுமணான்னார் சுவாமி. இந்த பயலுக்கு உயிர் சீக்கிரம் போகும்னு தோணலை. ஒரு பெரிய பள்ளமாக விட்டு அதில் தள்ளினா தான் இவன் ஜீவன் போகும்போது இருக்குன்னு சுவாமி பேசினார். இது அவன் காலில் விழுந்ததே. அப்போ தான் முடிச்சிருந்தான். ஏ ராமா, கௌசல்யனுடைய பிள்ளை தாங்கள்னு இப்போ தான் தெரிஞ்சுமே. புராஹி கந்தர்வ குலே ஜாதா சப்தஸ்ருதா வைஷ்ரவணேன ராமா மாம்சாதனோ பூவ மகோத்வயாத்ய விமோச்சிதோகம் கருணான்னவேன இதः பரம் त्वच्चरणारविन्दयो स्मृतिस्वदामेस्तु भवोपशान्तये पुर्नाम सङ्कीर्तनमेव वाणी கரோது ராபியேதி யஜாமி. தாங்கள் கௌசல்யுடைய பிள்ளை ராமச்சந்திரமூர்த்தின்னு தெரியலே. நான் ஏற்கனவே கந்தர்வன், தும்புருன்னு பேர் எனக்கு. குபேரங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரம்பைங்கிறவள் என்னுடைய அரண்மனைக்கு வந்திருந்தாள். நான் லீவ் லெட்டர் போடாமல் ரம்பையோட ஒரு வாரம் ஆற்றுல இருந்து விட்டேன். லட்சத்தை சொல்கிறான். லீவ் லெட்டர் கூட போடாமல் நான் வீட்டோடு இருந்துவிட்டேன். குபேரன் ஏன் வரலேன்னு கழுவப்பட்டு இந்த மாதிரி நான் ஹட்டமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் என்னை கூப்பிட்டு சபிச்சான், நீ ராட்சசனா கூட வேண்டியது. அப்போ நான் எனக்கு விமோசன காலம் இல்லையான்னு கேட்டேன். இந்த மாதிரி தசரதகுமாரால் சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி தம்பி லக்ஷ்மணனோட பத்னியோடையும் வருவார். அவர் பாதம் பட்டு பயில அவர் கையினால் உனக்கு நல்ல லோகம், மறுபடியும் நீ ஆஃபீஸ்க்குள்ளே வரலாம், அது வரைக்கும் நீ ராட்சசனா இருக்கு. விமோச்சிதோகம் கருணான்னவேனா, உங்களால் நல்ல கத்தி அடைஞ்சேன் பிரபோ. நீங்கள் எவ்வளவு ஜென்மா எடுத்தாலும் உங்களுடைய சரணாரவிந்த தியானம் எனக்கு வேணும். உங்கள் சரணத்தை நான் மறக்கவே கூடாது. परलोक भय जगानी परलोक भय जगानी परत्याग राजग सदना परत्याग राजग सदना कुवेला कृपसु जुडकुवेला சுடக்கு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு அவன் சொர்க்கம் போய் சேர்ந்தான். விராகன் அவன் போகிறது ஒரு வார்த்தை சொன்னான், சரபங்கர்னு ஒரு மகான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கார், அங்கே போயிட்டு லோகத்துக்கெல்லாம் இனிமேல் க்ஷேமம் தான் போயிட்டு வந்துட்டாங்க.
நேர சரபங்காசிரமம் வந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. இங்கே எதுக்காக வராருன்னா, ஏற்கனவே ராமாவதாரமே ஏகா பொக்கிஷம் வந்ததுலாம் சுவாமி அவதாரம் பண்ண, இது மாதிரி மகர்ஷிகளுக்கெல்லாம் துன்பத்தை கொடுக்குறான்னு எல்லாரும் கையெழுத்து போட்டு சுவாமிக்கு அனுப்பிச்சிருந்தார். அது வாஸ்துவம் தானா, நான் அவதாரம் பண்ணிவிட்டேன்னா அவதாரம் பண்ணிவிட்டார். அதுக்காக இவன் சொன்னது வாஸ்துவம் தானா, நாமும் அங்கே போய் கேம்ப் போடுவோம். அங்கே ஒரு சமயம் இவனுடையதான ஆதிக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்துருவோம். நம்ம அனுபவ பரியந்தம் இவனுடையதான தௌஷ்டியம் வரதா என்னன்னு பார்த்துருவோம்னு சுவாமி அங்கேயே வர. சரபங்காசிரமம் வந்தார். சரபங்களோட இந்திரன் பேசிட்டு இருக்கான், பிரம்மலோகத்துக்கு வரணும்னு ஏதோ பேசிட்டு இருந்தான். ராமரை பார்த்து ஓடி மறைஞ்சு போயிட்டான். ராமரும் லக்ஷ்மணர் சீத்தையை பார்த்து இந்திரன் நிற்கிறான்னு எல்லாம் பேசிக்கிட்டார். இந்திரன் போனதுக்கப்புறம் சரபங்காசிரமம் வந்தார். போய் நமஸ்காரம் பண்ணார். போயிடுவார். சரபங்கர் சந்தோஷப்பட்டு ராமனை ஆலிங்கனம் பண்ணிட்டார். ராமா, பிரம்மலோகம் நகச்சாமி திருஷ்டுவா பிரியாதி, நீ வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். என்னை பிரம்மலோகத்துக்கு அடிக்கடி கூப்பிட்டு அனுப்புகிறான். உன்னை பார்க்காத பிரம்மலோகம் எனக்கு ருச்சிக்குமா? உன்னை பார்க்கணுங்கிற ஆசையோடு இருந்துட்டேன்ப்பா. நான் அநேக தபஸெல்லாம் பண்ணி எல்லா சத்கர்மாக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாம் என் குடும்பத்துக்குன்னு ஒன்றும் நான் சங்கல்பமே பண்ணலே. எத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுகோஷி ததாசியதி எத் தபஸ்யசி கௌந்தேயா தத்குருஷ்வமதர்ப்பணம், எல்லாம் உனக்கு அர்ப்பணமாக தான், எல்லாம் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணிடு. ஆகையினாலே நான் செய்ததான சர்வ புண்ணிய பலங்களையும் இடத்துல ஒப்பிக்கிறேன். ஒன்றை நான் பண்ணின பலன் இன்னைக்கு ஜெகன்மாதாவான சீதையோடு தாங்கள் குழந்தையை தேடிக்கிண்டு தாயார் வர்றது மாதிரி, பயிரை தேடிக்கிண்டு மழை வர்றது மாதிரின்னா நீங்கள் வந்திருக்கேன் இல்லையா? 2 மாதத்து கை குழந்தையை தேடிக்கிண்டு தாயார் தான் வரணுமே தவிர குழந்தை தாயாரை தேடின்னு போக முடியாது. பயிரை தேடிக்கிண்டு மேகங்கள் தான் வந்து வருஷிக்கணும். இப்படி நீ பக்தாளுக்கு வருஷிக்கிறவன். பரம அசக்தனான என்னை காப்பாற்றுவதற்கு என்னுடைய ஆசிரமம் தேடி வந்தேன். இவ்வளோ வைபவத்தோடு நான் தரிசனம் பண்ண முடியாத பாக்கியம் பண்ணேன். ஜெகன்மாதா இதோ நிற்கிறார், சேஷன் இதோ நிற்கிறான், வைகுண்டாதிபதி நீ வந்திருக்கேன். ராமச்சந்திரயா சிவபாரிஜாத ராமச்சந்திரயா சிவபாரிஜாத ராமச்சந்திரயா சிவபாரிஜாத ஹரேதனே சமுபலமோ தனயோ சீதாதி தனயோ சீதா ராமச்சந்திரயா சிவபாரிஜாசகம் ஹரிஜனே சமுபலமோ தேவிம் பகாஜேஷி நவமோகனாய ஈஸ்வரூட ஈஸ்வரூட ராமச்சந்திரா சிவபாரிஜாதா ஹரிஜனே சமுபலமோ ராம நான் பண்ணின பாக்கியம் சர்வ புண்ணியத்தையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணினேன் அப்பா. உன்னிடத்துல உன்னை கண்ணால் பார்த்து ஆனந்தமாய் நான் இந்த சரீரத்தை விட்டு லோகாந்திரம் போகிறேன். இந்த சரீரத்தை அக்னியிலேயே அர்ப்பணம் பண்ணுறேன். வானப்பிரஸ்த தர்மத்தில் சேர்ந்தது. ராம சன்னதியிலே சித்தையை ஏற்பாடு பண்ணினார். சமர்ப்பிய ராமஸ்ய மகத்சு புண்ணியம்
பரம் விரக்தகா சரபங்கயோகி சிதிம் சமாரோஹயதி அப்ரமேயம் ராமம் சராமம் ஸ்வதுஜாயி திருஷ்வா பாதாதிகேசபரியந்தம் பகவானையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு அக்னியில் பிரவேசித்தார். இங்கே ரூபத்தை அடைஞ்சார். பகவான் ஸ்தோத்திரம் பண்ணி பிரம்மலோகம் முடிச்சுட்டார். சரபங்காசிரமத்தில் சுவாமி சரபங்களுடைய ஆனந்தத்தை பார்த்துட்டு இப்படி திரும்பினார். எவ்வளோ ரிஷி போட்டு சரபங்கே திவம் ஞாத்தே முனிசங்கா ஸ்வஹஸ்வசா அபியவர்த்தும் தகாகுஸ்தம். எல்லாரும் ராமச்சந்திரமூர்த்தி வந்து சூழ்ந்துள்ள எல்லாரும் சரணாகிதி பண்ணாலும் சொல்லுங்க. பிரபோ ரொம்ப கஷ்டப்படுறோம், ராமன் இந்த இடத்துல சரணாகிதி பண்ணி ராட்சசாவுடைய ஹிம்சை எங்களுக்கு தாங்கலேருந்து பிரார்த்தித்த மகர்ஷியெல்லாம் அந்த ஸ்கூலில் வாசிக்கிற காலம். அதாவது மகர்ஷிகளில் 2 தினசு நம்ம புராணம் நம்ம சாஸ்திரத்தில் ரிஷியில் 4-5 தினசாக வச்சுருக்கார். ரிஷி, மகரிஷி, தேவரிஷி, பிரம்மரிஷி இப்படி பிரிச்சுருக்கா. அவளுக்கு ஸ்தானங்கள்லாம் சொல்லியிருக்கான். ராஜரிஷிகளுக்கெல்லாம் இந்த ரிஷியாரத்துக்கு ஒரு ஸ்கூல் வாசிக்கணுமே. மகர்ஷியாரத்துக்கு அபியாச காலம் இருக்கும் பாருங்க, படிக்கிற காலம். இந்த படிக்கிற காலத்துல தான் இடைஞ்சல் ஜாஸ்தி. மற்றபடி நல்லா பாசி தேர்ன வாழ்க்கை ஒத்துன்னு வரல, வர்றது வழக்கம் இல்லை. அகஸ்தியத்தாரா போனானோ அப்புறம் போனால் திரும்புறது இல்லை. அத்திரிட்டாரா வரானோ வந்தால் திரும்ப மாட்டான். பரத்வாஜத்தாரா வரானோ திரும்புறது இல்லை. வசிஷ்டத்தாரா வரானோ வரமாட்டான். பின்ன யார்கிட்ட வந்து இடைஞ்ச பண்ணுறா இந்த ராட்சசாலின்னு சொன்னால் படிப்பில் இருக்கா பாருங்க, இந்த ரிஷித்துவத்தை சம்பாதிக்கிற மத்தியில் இருக்கா பாருங்க அபியாசத்தில், அவளை தான் வந்து துன்பப்படுத்துறாங்க. திரேதாகாரம் அலஜித பிரவிசதி வியாபாதயன் ஸ்ரக்பண்டானி பினத்தி காலதி பசூமி கிருஷ்ணாதி அச்சேதம் கலிகிரோதி சரணௌன சரண சரண